இட்லி மாவு மிஞ்சிட்டுது. இந்த மிச்சத்த வச்சு அடுத்த நாளைக்கு அவிக்கேக்குள்ள ஒரு தட்டுக்கு தான் ஊத்தேலும். ஒரு தட்டுக்காக இந்த இட்லி சட்டிய வச்சு நாங்கள் மினக்கட்றதா? இனி கவலையே வேண்டாம். உங்களுக்கு இந்த இட்லி ஈவினிங் ஸ்நாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ மை சேனல். நீங்கள்லாம் எப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இதுதான் நாங்கள் லாஸ்ட் வீக் 250 கிராம் உளுந்துக்கு 500 கிராம் அவிச்ச ரவா போட்டு செய்த இட்லி மாவுட கலவை. மிஞ்சின இட்லி மாவுல தான் நாங்கள் இன்றைக்கு முறுமுறுப்பான ஒரு வடை செய்ய போகிறோம். பாருங்கோ, எங்களோட இட்லி மாவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு வடிவா அந்த மாவை மிக்ஸ் பண்ணுவான். இப்போ மிக்ஸ் பண்ணின அந்த மாவுக்குள்ள ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதா வெட்டி போட்டு, 3 பச்சை மிளகாயும் 2 கட்டு கருவேப்பிலையும் இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டு இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணுவான். மாவிൻ്റെ அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலைன்ற அளவை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்க. விரும்பினால் நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி கூட ஸ்க்ரேப் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணின அந்த மாவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அதையும் சேர்த்து வடிவா இருக்க மிக்ஸ் பண்ணுவேன். எல்லாட்ட வீடுகள்லையும் வறுத்த ரவை இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவையை போட்டு அதையும் வடிவா நாங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி நாங்கள் ரவை போடையில எங்களோட வடை நல்ல ஒரு கிறிஸ்பியா மொறு மொரண்டி டேஸ்டா இருக்கும். இப்போ நாங்கள் பேனை அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதிச்சோடனே இந்த மாவில் எப்படி நாங்கள் ஒரு அரைச்ச உளுந்த வடை செய்கிறோமோ அதே மாதிரியே இந்த வடைகளையும் தட்டி தட்டி போடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடைய போடைகளே பொங்கி புசு புசண்டு எப்படி வருதுன்னு சொல்லி. ஆனால் எங்களோட வடைக்கு மேலே எண்ணெய் நிற்க வேணும். அப்போதான் எங்களோட வடை மொறு மொறுப்பா நல்ல கிறிஸ்பியா இருக்கு. புளிக்க வச்ச இட்லிமா வடையும் புளிக்குமண்டோ அல்லது எண்ணெய் குடிக்குமண்டோ ஒருத்தருமே யோசிக்க தேவை. இப்ப நாங்கள் இந்த வடையை மற்ற பக்கம் திருப்பி விடுவோம்.
இதுதான் நாங்கள் மிஞ்சின இட்லி மாவுல செய்த கிறிஸ்பி வடை. டேஸ்ட்டில எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்கையில, நான் இத செய்து போட்டு எங்கட வீட்ட குடுக்கைகள்ல, "எப்போ உளுந்து போட்டு வடையறை செய்தீங்கள்ன்னு" சொல்லித்தான் கேட்டிருந்தாங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வடை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடைய பிரிக்கைக்குள்ளயே எப்படி இருக்குதுன்னு சொல்லி, நல்ல ஒரு கிரிஸ்பியா, நல்ல ஒரு சாஃப்ட்டா இருந்துச்சு. மேலால நல்ல ஒரு கிரிஸ்பி, உள்ளுக்குள்ள நல்ல ஒரு சாஃப்ட்டா இருந்துச்சு. எம்டி தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையேண்டா, இப்பவே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் என்று டிக் போட்டால், நான் வீடியோ அப்லோட் பண்ணின உடனேயே உங்களாலேயும் பார்க்க முடியும். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சால் நீங்களும் ஒருக்கா மிஞ்சின இட்லி மாவுல வடையை செய்து பார்த்து போட்டு எப்படி என்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒருக்கா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய சுவையான சமையல் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கோ. நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.